அல்டிமேட்டா மெமெண்டோல இருந்து நம்ம என்ன கத்துக்கிறோம் அப்படின்னா, ஒரு படத்துக்கு கதை எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு அந்த கதை எப்படி சொல்லப்பட்டிருக்குங்கிறதும் ரொம்பவே முக்கியம். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். மோஸ்ட்டாக எல்லா படத்துலையும் அடுத்த சீனில் என்ன நடக்க போகுதுன்னு யோசிச்சுட்டு இருப்போம். ஆனால் கிறிஸ்டோபர் நோலன் எடுத்த மெமெண்டோ படத்தில் இந்த சீனுக்கு முன்னாடி என்ன நடந்திருக்குன்னு யோசிப்போம். இந்த வீடியோவில் புதுசாக ஸ்க்ரீன் பிளே எழுத வரவங்களுக்கு பயன்படக்கூடிய 3 முக்கியமான விஷயங்களை பற்றி பார்க்க போகிறோம். பேக்வேர்டில் கதை சொல்லக்கூடிய முறையை வெறுமனே கிம்மிக்காக மட்டும் யூஸ் பண்ணாமல் நோலன் அதை எப்படி எஃபெக்டிவாக யூஸ் பண்ணியிருக்காரு. ஸ்டார்டிங்கில் படத்தில் என்ன நடக்குதுன்னு ஒன்றுமே புரியலனாலும் ஆடியன்ஸ் எப்படி அட்டென்டிவாக படம் பார்த்தாங்க. நிறைய நான் லீனியர் காம்போனன்ட்ஸ் யூஸ் பண்ணி லீனியர் நரேஷனில் நோலன் எப்படி சாட்டிஸ்ஃபையிங்கா ஒரு கதையை சொல்லியிருக்காரு. இந்த 3 விஷயங்களை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஷார்ட் டேர்ம் மெமரி லாஸ்னால பாதிக்கப்பட்ட ஒருத்தன் தன்னோட மனைவியை கொன்னவனை பழிவாங்க தேடிட்டு இருக்கான். இதுதான் ஏறத்தாழ மெமெண்டோ படத்தோட பிரைமைஸ். இந்த கதைக்கிழமை ஒருத்தர் இன்ட்ரெஸ்டா படம் பார்க்க வைக்க போதுமானதுதான். மெமெண்டோ ரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட 1/4 நூற்றாண்டு ஆகுது. இவ்வளோ வருஷத்துக்கு அப்புறம் யாரும் அந்த படத்தோட கதைக்களத்துக்காகவோ அந்த படத்தில் காட்டப்பட்ட டீட்டெயிலிங்காகவோ மெமெண்டோவை ஞாபகம் வச்சிருக்கிறது இல்லை. அந்த கதை சொல்லப்பட்ட விதம் தான் லாங் டர்மா நம்ம மெமரியில நிற்குது. ரிவர்ஸ் குரோனாலஜிக்கல் ஆர்டர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய பின்னாடி இருந்து கதை சொல்லக்கூடிய வகைமையை சேர்ந்ததா மெமெண்டோ படம் இருக்கு. ஸோ நார்மலா ஒரு கதை எங்க முடியணுமோ அந்த இடத்துல இருந்து இந்த படம் ஆரம்பமாகி எங்க தொடங்குதோ அந்த இடத்துல முடியுது. ஒரு எளிமைக்காக வேணா இப்படி சொல்லிக்கலாம். ஆனா உண்மையிலேயே கிறிஸ்டோபர் நோலன் இந்த படத்தை எடுத்திருக்க விதம் சிம்பிள் பேக்வர்ட் ஸ்டோரி டெல்லிங் கூட கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே காம்ப்ளிகேட்டாகவும் இம்ப்ரெசிவாகவும் இருக்கு. சினிமா எடுக்க ஆரம்பித்த காலத்திலிருந்தே நிறைய கிம்மிக்ஸை யூஸ் பண்ணியிருக்காங்க. அட்டென்ஷன் கிராப் பண்ணுறதுக்காக ஒரு டெக்னிக் மூலியமா ஆடியன்ஸை ட்ரிக் பண்ணுறது தான் நான் கிம்மிக்னு சொல்கிறேன். உதாரணத்துக்கு ஆர் பார்த்திபன் அவர்களோட இரவின் நிழல் படத்தை எடுத்துப்போம். இந்த மொத்த படமும் சிங்கிள் ஷாட்ல ஷூட் பண்ணப்பட்டதா சொல்றாங்க. நான் இன்னும் அந்த படத்தை பார்க்கல. சிங்கிள் ஷாட்ல எடுத்திருக்கிறதன் வழியா அந்த படத்தை ஆடியன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடிய விதம் என்ஹான்ஸ் ஆகியிருந்தா சூப்பர். அப்படி எதுவும் இல்லாம சிங்கிள் ஷாட்ல ஒரு படத்தை எடுத்திருக்கோன்னு அந்த படத்தை ப்ரமோட் பண்றதுக்காக மட்டும் யூஸ் பண்ணாங்கன்னா அது ஒரு கிம்மிக். இந்த மாதிரி ஒரு கதையை பேக்வேர்ட்ல சொல்றதும் கிம்மிக்கா இருக்கலாம். மெமெண்டோ எடுத்துக்கிட்டோம்னா படத்தோட தேவைக்காக தான் ரிவர்ஸ் குரோனாலஜிக்கல் ஸ்ட்ரக்சரை யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு படம் பார்க்கும்போது நமக்கு புரியும். ஹீரோவுக்கு ஷார்ட் டேர்ம் மெமரி லாஸ். Since my injury, I can't make new memories. Everything fades. என்ன செய்யறதன் வழியா அந்த ஷார்ட் டேர்ம் மெமரி லாஸ் எக்ஸ்பீரியன்ஸை ஆடியன்ஸுக்கு கொடுக்க முடியும்னு கிறிஸ்டோபர் நோலன் யோசிக்கிறாரு. I spent months just banging my head against the wall trying to come up with a notion of how do you give the audience experience of not being able to remember things. இதுக்கு டிசைனிங் பிரின்சிபல்னு பேரு. அனாட்டமி ஆஃப் ஸ்டோரிங்கிற புக்ல இத பத்தி ஜான் ட்ரூபி சொல்லியிருக்காரு. சிம்பிளா சொல்லணும்னா டிசைனிங் பிரின்சிபல்ங்கிறது what organizes the story and how you choose to tell your story. இதுதான் மெமெண்டோ படத்தோட டிசைனிங் பிரின்சிபல். பேக்வேர்ட்ல ஒரு கதையை ஸ்ட்ரக்சர் பண்றதன் வழியா எப்படி இந்த எக்ஸ்பீரியன்ஸை ஆடியன்ஸ்க்கு கொடுக்க முடியும்னு இந்த சீன் வழியா பார்ப்போம். புரோட்டகனிஸ்ட் ஓடிட்டு இருக்கான். எதுக்கு ஓடுறான்னு அவனுக்கு தெரியல. நாம பேக்வேர்ட்ல படம் பார்க்கறதுனால நமக்கும் அவன் எதனால ஓடுறான்னு தெரியல. அப்புறம் புரோட்டகனிஸ்டுக்கு பேரலரா இன்னொருத்த ஓடுறான். எதுக்கு அவன் நம்மளை துரத்துறான், நாம என்ன செஞ்சோம்னு புரோட்டகனிஸ்டுக்கு தெரியல. இந்த இடத்துல புரோட்டகனிஸ்ட் ஃபீல் பண்றத ஆடியன்ஸான நாமளும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றோம். நெக்ஸ்ட் பேக்வேர்ட்ல கதை சொல்லும் போது நமக்கு ஒண்ணுமே புரியலனாலும் ஆடியன்ஸான நாம எப்படி எங்கேஜிங்கா படம் பார்த்தோம்னு பார்ப்போம். ஆடியன்ஸ்குள்ள நிறைய கேள்விகளை எழுப்புறதன் வழியா இந்த என்கேஜ்மெண்ட்டை நோலன் சாத்தியமாக்கி இருக்காரு. 3 வகையான கேள்விகளை இந்த படம் ஆடியன்ஸ்குள்ள எழுப்புது. முதல் வகையை சேர்ந்த கேள்விகள் தான் மொத்த படத்தோட சாராம்சம்னு சொல்லலாம். இது படத்தோட ஆரம்பத்திலேயே வருது. படத்தோட ஸ்டார்டிங்ல புரோட்டகனிஸ்டான லியோனார்டு டெடி அப்படிங்கிறவனை கொல்றான். லியோனார்டு எதுக்காக டெடியை கொல்றான்? டெடி தான் உண்மையிலேயே லியோனார்டோட மனைவியை கொன்னானா? லியோனார்டுக்கு தெரியாத என்ன சீக்ரெட்லாம் டெடி கிட்ட இருக்கு? 7 டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் லியோனார்டு வச்சிருக்க போலராய்டு சார்ந்து நமக்குள்ள உண்டாகும். லியோனார்டு மீட் பண்ற எல்லாரையும் போட்டோ எடுத்து வச்சுக்கிறான். அந்த போட்டோல அவங்கள பத்தின சின்ன குறிப்பையும் எழுதிக்கிறான். அவங்கள பத்தி மறந்ததுக்கு அப்புறம் அந்த பர்சனுக்கும் அவனுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் அப்படிங்கறத அந்த நோட்ஸ் வழியா தான் ரிமைண்ட் பண்ணிக்கிறான். ஷார்ட் டேர்ம் மெமரி லாஸ் உள்ள ஒருத்தன் இந்த நோட்ஸ் வழியா ஃபங்க்ஷன் ஆகிறத தெரிஞ்சுக்கிற நாம ஒவ்வொரு நோட்ஸுக்கு பின்னாடியும் உள்ள கதையையும் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறோம். எக்ஸாம்பிளுக்கு நேட்டலியோட போட்டோல இந்த குறிப்பு இருக்கு. She has also lost someone. She will help you out of pity. இந்த நோட்ஸை ஸ்கிரீன் பிளேயோட 17வது பேஜ்ல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறோம்.
ஆனா 43வது பேஜ்ல தான் இதோட கான்டெக்ஸ்ட் ரிவீல் ஆகுது. அதுக்கப்புறமும் அந்த நோட்ஸுக்கு மேல ஏதோ எழுதி அடிச்சிருக்கு. அது என்ன, எதனால ஸ்ட்ரைக் அவுட் பண்ணப்பட்டிருக்கு அப்படிங்கிற கொஸ்டின்ஸ் நமக்கு ஆன்சர் பண்ணப்படாம அப்படியே இருக்கு. இதனால நேட்டலி கேரக்டர் எதையாச்சும் லியோனார்டு கிட்ட மறைக்கிறா அப்படிங்கிற சந்தேகமும் இருக்கும். 70வது பேஜ்ல டெட்டி நேட்டலியை நம்பாதன்னு லியோனார்ட வார்ன் பண்ணுவான். டெட்டி போனதும் லியோனார்டு டெட்டி போட்டோல இருக்க நோட்ஸ் எடுத்து படிப்பான். அதுல டோன்ட் பிலீவ் ஹிஸ் லைஸ்னு இருக்கும். இப்போ நேட்டலி போட்டோகிராஃப் சம்பந்தமான கொஸ்டின் சால்வ் ஆயிடுச்சு. ஆனா டெட்டியை பத்தி ஏன் அப்படி எழுதியிருக்காங்கிற கொஸ்டின் தோணுது. 3வது வகையான கொஸ்டின் ஒவ்வொரு சீன்லயும் நமக்கு தோணக்கூடிய சின்ன சின்ன கேள்விகள். முன்னாடியே சொன்ன மாதிரி ஒவ்வொரு சீனும் இப்ப என்ன நடந்துச்சு அப்படிங்கிற கொஸ்டினோட தான் ஸ்டார்ட் ஆகும். ஒவ்வொரு சீன்லயும் முன்னாடி சீனுக்கான ஆன்சர்ஸ் இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு மோட்டல்ல லியோனார்டு காலி ஆல்கஹால் பாட்டில் வச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்க சீனை எடுத்துப்போம். நமக்கு லியோனார்டு எதுக்கு இங்க வந்தான், கையில ஏன் அந்த பாட்டிலை வச்சுட்டு பாத்ரூம்ல இருக்கான் அப்படிங்கிற கொஸ்டின்ஸ் எல்லாம் தோணும். இதுக்கு அடுத்து வர கலர் சீன்ல அந்த கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர்ஸ் இருக்கும். தன்னை துரத்திட்டு வந்தவனை அட்டாக் பண்றதுக்காக அந்த பாட்டில் எடுத்துட்டு பாத்ரூம்ல ஒளிஞ்சிட்டு இருப்பான். அவனோட மெமரி கண்டிஷன்ஸ்னால எதுக்கு இங்க இருக்கோம்ங்கிறத மறந்துடுவான். ஸோ அதுக்கு முன்னாடி சீன்ல எதுக்காக இங்க இருக்கோம்னு அவன் யோசிக்கிறத காட்டுவாங்க. இந்த வகையில ஒவ்வொரு கலர் சீனும் ஒரு கொஸ்டினோட ஸ்டார்ட் ஆகுது. கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சரா சொல்லப்படுற இன்ஃபர்மேஷனை தொடர்ந்து வித்ஹோல்ட் பண்ணி வைக்கிறதன் வழியா ஒவ்வொரு சீனையும் இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு போறாரு. இந்த ஒரே ஸ்ட்ரக்சரை யூஸ் பண்ணி மொத்த படத்தையும் கொண்டு போயிருந்தா நமக்கு கொஞ்ச நேரத்திலேயே போர் அடிச்சிருக்கும். அதனால சாமி ஜான்கிஸ் அப்படிங்கிற ஒரு கேரக்டரோட ஸ்டோரியை நோலன் இன்க்ளூட் பண்றாரு. மெமெண்டோல ஒரு சீன் கலர்ல வந்ததுக்கு அப்புறம் அடுத்த சீன் பிளாக் அண்ட் ஒயிட்ல வரும். கலர் சீன்ஸ் குரோனாலஜிக்கலா பேக்வர்ட்ல மூவ் ஆகும். பிளாக் அண்ட் ஒயிட் சீன்ஸ் குரோனாலஜிக்கலி மூவ் ஃபார்வர்ட் இன் டைம். மோஸ்ட் ஆஃப் த பிளாக் அண்ட் ஒயிட் சீன்ஸ்ல லியோனார்டு போன்ல பேசிட்டு இருக்க மாதிரி காட்டுவாங்க. ஆப்போசிட்ல லியோனார்டு கூட போன்ல பேசுறது யாருன்னு காட்ட மாட்டாங்க, அவங்க என்ன பேசுறாங்கன்னு காட்ட மாட்டாங்க. அவங்க கிட்ட லியோனார்டு சாமி ஜான்கிஸோட கதையை சொல்லிட்டு இருப்பான். லியோனார்டு பாஸ்ட் லைஃப்ல இன்சூரன்ஸ் இன்வெஸ்டிகேட்டரா இருந்தப்போ சாமி ஜான்கிஸ் கூட நடந்த இன்டராக்ஷன்ஸை தான் போன்ல கதையா சொல்லிட்டு இருப்பான். சாமிக்கு இப்போ லியோனார்டுக்கு இருக்கக்கூடிய மெமரி கண்டிஷன்ஸ் இருந்திருக்கும். பேக்வர்ட்ல போயிட்டு இருக்கக்கூடிய படத்துல லீனியரா சொல்லப்படக்கூடிய இந்த சாமி ஜான்கிஸோட ஸ்டோரி நமக்கு ஒரு ரிலீஃபை கொடுக்குது. ஏன்னா இது நம்ம பார்த்து பழகினா ஒரு கதை சொல்லும் முறை. இதை பத்தி கிறிஸ்டோபர் நோலன் என்ன சொல்லியிருக்காருன்னு கேளுங்க. When Stephen Tobolowsky came in to talk about Sammy, he was the first guy who really, to me, understood that Sammy is the backbone of the whole story. He totally grasped how Sammy would hold the story together and keep it moving forward. இந்த சாமியோட ஸ்டோரி வெறுமனே ரிலீஃபுக்காக வைக்கப்பட்டதில்லை. இதன் வழியா தான் லியோனார்டோட கேரக்டர் ஆர்க்க நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அது மட்டும் இல்ல, கிளைமேக்ஸ்ல நடக்கக்கூடிய விஷயங்களை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு சாமியோட ஸ்டோரி தான் ஹெல்ப் பண்ணும். லியோனார்டோட பேக் ஸ்டோரியை பிளாக் அண்ட் ஒயிட் சீன்ஸ் வழியாகவும் அவனோட கரண்ட் ஜேர்னியை பேக்வர்ட்ல போகக்கூடிய கலர் சீன்ஸ் வழியாகவும் நம்ம தெரிஞ்சுக்கிற மாதிரி நோலன் மெமெண்டோ படத்தை ஸ்ட்ரக்சர் பண்ணியிருப்பாரு. இப்படி எல்லாமே முன்னாடியே காட்டப்பட்ட போதும் கிளைமேக்ஸ்ல நமக்கு ஒரு பெரிய ட்விஸ்ட் காத்திருக்கு. படத்தோட ஸ்டார்டிங்லயே இந்த படத்தோட கதை சொல்லும் முறையை நோலன் மோட்டல்ல இருக்கக்கூடிய ரிசப்ஷனிஸ்ட் வழியா சொல்லியிருப்பாரு. மெமெண்டோ படத்தோட கதையை அதை ஒரு குரோனாலஜிக்கல் ஆர்டர் படி அடுக்கிட்டு அதை ஒரு ஹரிசான்டல் பாரா இல்லுஸ்ட்ரேட் பண்ணிட்டோம்னா அந்த பாரோட லெஃப்ட் ஆஃப்ல பிளாக் அண்ட் ஒயிட் சீன்ஸும் ரைட் ஆஃப்ல கலர் சீன்ஸும் இருக்கும். கிறிஸ்டோபர் நோலன் இந்த கலர் சீன்ஸை ரிவர்ஸ்ல அடிக்கிட்டு ஒவ்வொரு கலர் சீனுக்கு நடுவுலையும் ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் சீனை பிளேஸ் பண்றாரு. ஸோ படத்துல கிளைமேக்ஸா வரக்கூடிய சீன் கதையோட மிட் பாயிண்ட் தான். இருந்தாலும் படத்தோட கிளைமேக்ஸ் இம்ப்ரெசிவாவே இருக்கு. இந்த படத்தோட ஸ்ட்ரக்சரை நோலன் ஒரு ஹேர்பின் டயக்ராம் வழியா ஒரு இன்டர்வியூல எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. மெமெண்டோ படத்தின் வழியா தான் நோலன் பரவலா அறியப்பட்டாரு. இந்த ஃபேமுக்கான காரணம் ஸ்கிரீன் பிளேல அவர் பண்ண ஹார்ட் ஒர்க் தான். அல்டிமேட்டா மெமெண்டோல இருந்து நம்ம என்ன கத்துக்கிறோம் அப்படின்னா, ஒரு படத்துக்கு கதை எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு அந்த கதை எப்படி சொல்லப்பட்டிருக்குங்கிறதும் ரொம்பவே முக்கியம்.